வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான ஒரு பாயசம் பண்ண போகிறோம். மாம்பழத்தில் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது 2 மாங்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால், செகண்டு பாலுன்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம் நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கேஷ்நட்டு, கொஞ்சம் தேங்காய் கொத்தி வச்சுருக்கேன். ஏலக்காவும் சுக்கும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவைக்கான கீ வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெய் ஊற்றி கேஷ்நட்டை நம்ம ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போல்லாம் மாங்காய் சீசன்றதுனால மாங்காயிலே இந்த பாயசம் வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காயில் ஆல்ரெடி நல்லா ஸ்வீட் இருக்குது. அதனால் நம்ம வெல்லம் 2 அச்சு வெல்லம் போட்டு காய்ச்சி வச்சா போதும். இப்போ தேங்காவை நல்லா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அதை எடுத்துடலாம். அடுத்தது நம்ம மாங்காய் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டு தேங்காய் பால் நம்ம ஊற்றிக்கலாம். திக்கு தேங்காய் பால் நம்ம கடைசியாக தான் ஊற்றணும். ஒரு 1/2 தேங்காய் தான். நல்லா கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம். அது ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். அதனால் வெல்லம் 2 அச்சு தான் தேவைப்படும். கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட்டுக்காக. அப்புறம் வறுத்து வச்ச தேங்காயும் முந்திரி பருப்பும் நம்ம போட்டுடலாம். ஏலக்காய் சுக்கு பவுடர் போட்டுடலாம். கொஞ்சம் குறுகி வந்ததும் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அது நல்லா திக்காக இருக்கும். அந்த பால் நம்ம ஊற்றிட்டு ஒரு சின்னதாக கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டியதில்லை. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வெரைட்டியாக இருக்கும்.